Hi all, breast pump பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நான் வந்து மேனுவல், எலக்ட்ரிக், வியரபிள் இந்த மூணுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மூணு பம்போட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், பிரைஸ் ரேஞ்ச் அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் பம்ப். மேனுவல் பம்போட அட்வான்டேஜ் வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்க லெஸ் தேன் 1000லயே நல்ல நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இன்னொன்று டிராவல் ஃப்ரெண்ட்லி, நீங்க எங்க போனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். மெயினா மேனுவல் பம்ப் வந்து நீங்க வந்து எப்பவாச்சும் தான் பம்ப் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மேனுவல் பம்ப் வாங்கிக்கலாம். இதுல வந்து ஹேண்ட் ஆப்ரேஷன், நம்ம தான் மேனுவலா ப்ரெஸ் பண்ணி மில்க் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். டெய்லி நீங்க பம்ப் பண்றீங்க, ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே டயரிங்கா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரிக் பம்ப். ஸோ இது வந்து ஒரு 2500ல இருந்தே உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பிராண்ட்ஸ்ல அவைலபிள் இருக்கு. இது வந்து ரீசார்ஜபிள். ஸோ நம்ம வந்து சார்ஜ் போட்டு வச்சாதான் யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கு, லைக் மசாஜ் மோட், சக்ஷன் மோட். ஸோ இதுலயே வந்து சக்ஷன் மோட்ல நம்மளுக்கு லெவல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ லெவல் 1ல இருந்து 9 வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ சக்ஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பம்ப் வந்து நம்மளோட மில்க் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும். மேனுவலை கம்பேர் பண்றப்போ இதுல மில்க் சப்ளையும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் இருக்கும். நீங்க ரெகுலரா பம்ப் பண்ணுவீங்க, ஒரு 2500 to 5000 உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நான் ஒரு நல்ல எலக்ட்ரிக் பம்ப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வியரபிள் பம்ப். நீங்க வந்து ஒர்க்கிங் மாம், இல்லை உங்களுக்கு 2 கிட்ஸ் 3 கிட்ஸ் இருக்காங்க, பம்ப் பண்ணுறதுக்குன்னு தனியாக என்னால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல வியரபிள் பம்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வியரபிள் பம்ப் வந்து நீங்கள் எங்கே வெளியே போகிறீங்க, காரில் போகிறீங்க, எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக பம்ப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக பம்ப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சக்ஷன் லெவல் வந்து எலக்ட்ரிக் பம்ப், வியரபிள் பம்ப் ரெண்டுலேயுமே எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. நல்ல சக்ஷன் பவர் இருக்குது. நிறைய பேருக்கு எலக்ட்ரிக் பம்ப்ல இருக்கிற ஒரு இஷ்யூ வந்து ஃபிளான்ஸ் சைஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பம்ப்ஸ்ல சிங்கிள் ஃபிளான் சைஸ் தான் இருக்கும். நான் வந்து லவ் லேப் யூஸ் பண்ணுறேன்னா அதில் ஒரே ஒரு ஃபிளான் சைஸ் தான். நிறைய பேருக்கு ஃபிளான் சைஸ் செட் ஆகாதனால பம்பிங் வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த வியரபிள் பம்ப்ல வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளான்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் ஒரு ஃபிளான்ஜ் டிஃபால்ட்டாக இருக்கும், அது போக எக்ஸ்ட்ரா 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கான கரெக்ட் ஃபிளான் சைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பம்ப் பண்ணிக்கலாம். பிரெஸ்ட் பம்புங்கிறது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் பார்த்து ஒரு நல்ல பம்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படியும் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பேபிக்கு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பேபிக்கும் பம்ப் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும். இல்லை உங்களோட சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் ஆகும். ஸோ அதனால கரெக்டான பம்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் யூஸ் பண்ண பம்ப்ஸ் வந்து எலக்ட்ரிக்கில் லவ் லேப் வந்து யூஸ் பண்ணேன், வியரபிளில் பம்ப் டு கிராடலோடது யூஸ் பண்ணேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பம்ப்ஸோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.